3 வருஷமா உங்களுக்கு கட்டி இருக்கு. ஓகே. அப்போ வந்து ராஜீவ்காந்தில பார்த்தேன், வயதிச்சு நிறைய பிரைவேட்ல பார்த்தேன். அது வந்து கரைக்க முடியாது, சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுறதுக்கு எனக்கு உடம்பு வந்து இந்த டென்னில் இருந்தாங்க. ஆனால் வந்து கட்டி வந்து 2 கட்டியாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம், பயத்தில் இருந்தால் அப்புறம் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து ஜாம் பண்ணிக்கிறாமா, இந்த மாதிரி இன்னொரு திருப்பி ஜாம் இருக்குது, எல்லாமே சுகமாயிடும். அப்புறம் வந்து இங்கே வந்து ஜாம் பண்ணி 26ஆம் தேதி சுகமளிக்கிறார். நோய் தீர்ப்பு ஜபத்துக்கு வந்தீங்க. நோய் தீர்ப்பு ஜபத்துக்கு இங்கே நான் வந்தேன். வந்துட்டு அதுக்கப்புறம் சனிக்கிழமை நான் செக்கப்புக்கு போனேன். அதுக்கப்புறம் வர வியாழக்கிழமை எனக்கு ரிப்போர்ட் வந்துச்சுங்க. 5 டெஸ்ட்டு எதுவுமே இல்லை. 5 டெஸ்ட்லுமே எந்த கம்மியும் இல்லை. ஹalleluya ஹalleluya. ஓகே, நல்லா கவனிங்க. இதுல எங்க கட்டி எத்தனை எம்எம் போட்டுக்கறாங்க, இதான் ரிப்போர்ட். பாருங்க, ஜிப்மர் ஹாஸ்பிடல்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னன்னா முதல்ல என்ன இருக்குன்னு சொன்னாங்க, கட்டின்னு சொன்னாங்க. எவ்வளவு எம்எம்? 4.5. 4.5 எம்எம் உள்ள கட்டி. எத்தனை எம்எம்? சத்தமா எத்தனை எம்எம்? 4.5 எம்எம் கட்டி. சொன்ன அதே ஆஸ்பத்திரி, அதே டாக்டர் மத்த 5 இடத்துல இப்போ சொல்லி இருக்கிறாங்க, அவங்க உடல்ல கட்டி is not human. The same doctor, even the 5 hospital, she checked. Now the report has come. That is not human. I declare, I decree in the name of Jesus, you are healed. Yes, நாமத்தினாலே